அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் anatomy of respiratory system. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் ஆர் டிப்ளமோ நர்சிங்க்கு anatomy physiology வந்து படிப்பாங்க. அவங்களுக்காக போட்டிருக்கேன் நான். anatomy அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆர்கன், physiology அப்படின்னா வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கன். நம்ம இன்னைக்கு அனாட்டமில வந்து லங்ஸ், அதாவது நுரையீரல், அந்த ஆர்கனை பற்றி தான் வந்து படிக்க போகிறோம். அதனோட அனாட்டமியை மட்டும் படிக்க போகிறோம். ஃபிசியாலஜி வந்து வேற வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அனாட்டமி ஆஃப் த லங்ஸ். இதுதான் வந்துட்டு லங்ஸ், அதாவது நுரையீரல். இந்த ஆர்கன்ல தான் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. இது எங்க வந்துட்டு ஆக்சுவலா லொக்கேட் ஆயிருக்கு, அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொராசிக் கேவிட்டி. இது வந்து அப்பர் பார்ட் வந்து தொராசிக் கேவிட்டியும், அதுக்கு கீழே இருக்கிறது அப்டாமினல் கேவிட்டியும் சொல்லுவோம். இந்த தொராசிக் கேவிட்டி அப்டாமினல் கேவிட்டி பிரிக்கிறது வந்து டயப்ரம் என்ற ஒரு மசில். இதோ காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான். So this lungs will be situated, where it is situated அப்படின்னு கேட்டாங்கன்னா lungs is situated on the thoracic cavity அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இல்ல on the either side of the mediastinal surface அப்படின்னுட்டு சொல்லலாம். இதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு ரிப் போன் எல்லாம் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே, லங்ஸ் வந்து யூஸ்வலா கோன் ஷேப்ல இருக்கும். இது வந்துட்டு ஒரு கோன் மாதிரி இருக்கு பாருங்க, கோன் ஷேப்ல இருக்கும். இதுல வந்துட்டு 3 பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அபெக்ஸ், பேஸ் அண்ட் சர்ஃபேஸ். யூஸ்வலா லெஃப்ட் லங் வந்து சின்னதாகவும் ரைட் லங் வந்து பெருசாகவும் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து ஹார்ட், இதயம் வந்துட்டு இதுல சிச்சுவேட் ஆயிருக்கும். அதனோட மேஜர் போர்ஷன் வந்து லெஃப்ட் சைடா வந்துட்டு இருக்கும். அதனால லெஃப்ட் லங் சின்னதாகவும் ரைட் லங் வந்துட்டு பெருசாகவும் இருக்கும். ரைட் லங்க்கு வந்துட்டு 3 லோப்ஸும் லெஃப்ட் லங்க்கு வந்து 2 லோப்ஸும் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் லங்கோட ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி லங்ஸ் வந்துட்டு லங்ஸ் ஹேவிங் தி 3 பார்ட்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அபெக்ஸ், பேஸ், லோப்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். சர்ஃபேஸ்னா வந்துட்டு மேலே, இந்த மேலே இருக்கிற பகுதியை தான், வெளிப்புற பகுதியை தான் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அபெக்ஸ் வந்து மேலே இருக்கும், இது சுப்பீரியர். உங்களுக்கு வந்துட்டு இது வந்து சுப்பீரியர், இன்ஃபீரியர், மேலே இருக்கிறது வந்து ஆன்டீரியர், அதுக்கு பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர். இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேலே இருக்க கோன் ஷேப்டு பெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறவங்க, இது வந்துட்டு அபெக்ஸு. இது வந்து அபவ் த ஃபர்ஸ்ட் ரிப், அதாவது நியர்லி கிளாவிக்கல் போனுக்கு டச் ஆகி வந்துட்டு இருக்கும், அது கிட்ட இருக்கும். பேஸ் வந்துட்டு எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயஃப்ரம்ல வந்துட்டு இருக்கும். இது வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆர் கோஸ்டல் சர்ஃபேஸ், எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இது கோஸ்டல் சர்ஃபேஸ், இது வந்து டயஃப்ரமேட்டிக் சர்ஃபேஸ், இது வந்து மீடியாஸ்டர்னல் சர்ஃபேஸ். இதுதான் வந்து 3 சர்ஃபேஸ். லோப்ஸ் வந்து ரைட் சைடில் வந்து 3 லோப்ஸும் லெஃப்ட் சைடில் வந்து 2 லோப்ஸும் வந்துட்டு இருக்கும். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸ். மேலே இருக்கிறது வந்து நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூக்கில் கைவிட்டுலாம் க்ளீன் பண்ண வருங்க, அது வந்து நாஸ்ட்ரில். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் வந்து நாசோஃபேரிங்ஸும் ஓரோஃபேரிங்ஸ். நாசோஃபேரிங்ஸ்னா இப்படி வருது, ஓரோஃபேரிங்ஸ்னா இப்படி வருது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபேரிங்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாரிங்ஸ். லாரிங்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாய்ஸ் பாக்ஸ் சொல்லுவாங்க. தென் ட்ரக்கியா. ட்ரக்கியாவுக்கு அடுத்தது ட்ரக்கியால இருந்து லங்ஸ்க்கு வந்து பிராங்கை வந்து பிரியும். அதை வந்து பிரைமரி பிராங்கை ஆர் மெயின் பிராங்கை, பிராங்கஸ், பிராங்கை எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லலாம். இந்த பார்ட் தான் வந்து சைட் ஆஃப் கரினா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, anatomical பொசிஷன் அண்ட் ரிலேஷன். இது இந்த லங்ஸ், அதாவது இந்த நுரையீரல் வந்து அனட்டமிக்கலா எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் சைட் ஆஃப் த மீடியாஸ்டர்னல் சர்ஃபேஸ். திஸ் இஸ் ஸ்டர்னம் போன். இதுக்கு இடையில, அதாவது நடுவுல வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது இதுதான் thoracic cavity. ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு உள்ளார இருக்கிறது தான் வந்துட்டு லங்ஸ். ஆன் எய்தர் சைட் ஆஃப் த மீடியாஸ்டர்னல் சர்ஃபேஸ் வித்தின் த thoracic cavity அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் த லங் இஸ் கவர்டு பை த ப்ளூரல் கேவிட்டி. ப்ளூரல் கேவிட்டி இதோ இங்கே சின்னதாக எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து கிளினிக்கலி இம்பார்ட்டன்ட். இது உள்ளார வந்துட்டு ப்ளூரல் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் போகும். ப்ளூரல் எஃபிஷன் அந்த மாதிரிலாம் டிசீஸ் கண்டிஷன்லாம் வந்துட்டு செகண்ட் இயர்ல வந்துட்டு நீங்க படிப்பீங்க.
Then in the pleural cavity formed by two layers, first outer layer வந்து parietal pleura, inner layer வந்து visceral pleura. ஓகேங்களா? ஓகே, லங்ஸ் வந்து இங்கே மேலே வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகே, லங் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லங்ஸ்க்கு தேவையான பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லங் ரூட் வழியா. லங் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் லங்லையும் ரைட் லங்லையும் என்னென்ன பார்ட்ஸ் வந்துட்டு மேஜராக வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் லங்கில் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஹார்ட் வந்துட்டு இருக்கும், ஆர்ச் ஆஃப் அயோட்டா இருக்கும், தொராசிக் அயோட்டா இருக்கும், தென் ஈசோஃபேகஸ் பின்னாடி இருக்கும். தென் ரைட் லங்ல ஈசோஃபேகஸ், ஹார்ட், இன்ஃபீரியர் வீனக்கேவா, சுப்பீரியர் வீனக்கேவா. இங்கே பாருங்க, ரைட் சைடு கிட்ட வந்துட்டு இது ரைட் சைடு லங்கு, இதில் வந்து சுப்பீரியர் வீனக்கேவா காமிச்சிருக்காங்க பாருங்க. அதுமாதிரி இன்ஃபீரியர் வீனக்கேவா இந்த சைடு கீழே வந்துட்டு இருக்கும். ஏசைகஸ் வெயின் இதெல்லாம் வந்துட்டு லங்ஸோட பார்ட்ல வந்து மேஜரா இருக்க பகுதி, ஆர்கன். நெக்ஸ்ட் லங்ஸ் வந்து 3 பார்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுல பார்டர்ஸ் வந்து 3, அதாவது ஆன்டீரியர், இன்ஃபீரியர் அண்ட் போஸ்டீரியர். உங்களுக்கு வந்துட்டு ஆன்டீரியர்னா எது, இன்ஃபீரியர்னா எது, போஸ்டீரியர்னா எது அது தெரிஞ்சா வந்துட்டு போதும். ஆன்டீரியர்னா முன்னாடி இருக்க பாகம், இன்ஃபீரியர்னா கீழே, சுப்பீரியர்னா மேலே, போஸ்டீரியர்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து 3 லோப்ஸ் இருக்கு. ரைட் சைட் லங் வந்து 3யும், லெஃப்ட் சைட் லங் வந்துட்டு 2 லோப்ஸும் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து ஃபிஷர் வந்துட்டு இருக்கு. ஹரிசாண்டல் ஃபிஷர் வந்து ரைட் சைட் லங்லையும், ஒப்ளிக் ஃபிஷர் வந்து லெஃப்ட் சைட் லங்லையும் இருக்கு. ஃபிஷர் அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒன்றும் கிடையாது, தட் இஸ் அ ஃபோல்டிங். இங்கே பாருங்க, அதுக்காக தான் இந்த இமேஜ் போட்டிருக்கேன். இங்கே வந்து 3 லோப்ஸ் எடுத்து அப்படி பிடிச்சி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு லோபும் அப்படியே ஃபோல்டிங்காக வந்துட்டு இருக்கு பாருங்களா, அதுதான் வந்துட்டு ஃபிஷர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒப்ளிக் ஃபிஷர் ஆஃப் த லங் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஃபிஷர். ஒப்ளிக்னா வந்துட்டு ஸ்லாண்டிங் லைன். ஹரிசாண்டல்லாம் வந்துட்டு அடுத்துட்டு இருக்க லைன் வந்து ஹரிசாண்டல் ஃபிஷர். lungs is having the oblique fissure, அதாவது right lung is having the horizontal fissure, left lung is having the oblique fissure. Next வந்து borders, anterior border, inferior border and posterior border. இந்த anterior borderனா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு thoracic cavity குள்ளார வந்துட்டு இருக்கு, mediastinal surfaceல. இந்த போர்ஷனை தான் வந்துட்டு anterior அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் டீப் பெண்ட் நாட்ச் வந்துட்டு இருக்கு. ஏன் இது என்ன நாட்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து இங்கே சிச்சுவேட் ஆயிருக்கிறதுனால அந்த பெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் வி கேன் கால் இட் அஸ் கார்டியாக் நாட்ச். இன்ஃபீரியர் பார்டர் வந்துட்டு இதோ இருக்கு பாருங்க, இது இன்ஃபீரியர் பார்டர். இட் செப்பரேட் த பேஸ். பேஸ் வந்துட்டு யூஸ்வலாக டயஃப்ரம் மசிலில் வந்துட்டு உட்காந்துருக்கும். இது வந்து பேஸ் லங்ஸ் ஃப்ரம் த கோஸ்டல் அண்ட் தீஸ் இன்ஃபீரியர் பார்டர் செப்பரேட் த lungs and coastal surface of the mediastinal அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எந்தெந்த பார்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். இது வந்து இன்ஃபீரியர் பார்டர், இது வந்து ஆன்டீரியர் பார்டர். இங்கே பின்னாடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டீரியர் பார்டர். உங்களுக்கு மாடல்ஸ் ஏதாச்சும் வந்துட்டு மெடிக்கல் காலேஜில் இல்லை உங்கள் காலேஜில் இருந்துச்சுன்னா வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா? இங்கே இந்த ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு நிறைய வந்து most of the part of heart is situated in the left side of the lung, so it created the cardiac notch. Next வந்து root and hilum. ஓகே, ரூட் அண்ட் ஹைலம்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தேன். இந்த லங்ஸ்க்கு தேவையான பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்துட்டு எது வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலம் வழியாக தான். இதை தான் வந்துட்டு லங் ரூட் அண்ட் ஹைலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஹைலம் வழியாக தான் லங்ஸ்க்கு தேவையான வந்துட்டு நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை எல்லாமே வந்துட்டு போகும். ஈவன் என் பிராங்கையும் வந்துட்டு இது வழியாக தான் என்ட்ரு ஆகி பிராங்கியோல்ஸு அப்புறம் ஆல்வியோலே அப்படியே வந்துட்டு உள்ளார வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்க. ஹைலம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் என்டர் அண்ட் கம்மிங் அவுட் வயா தீஸ் ஹைலம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வழியாக வந்துட்டு என்னென்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரி, பல்மனரி வெயின்,
bronchus, pulmonary artery, pulmonary vein, then all pulmonary plexus, that is nerve supply and lymphatic vessels, everything will go inside via this hilum. ஓகேங்களா? இது வந்து கிராஸ் செக்ஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து லங் ஹைலம் அப்படின்னுட்டு இது வந்து என்டர் ஆகுறது கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிராங்கியல் ட்ரீ. பிராங்கியல் ட்ரீ வந்துட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்கியா. இந்த ட்ரக்கியால இருந்து மேஜரா பிரியிற போர்ஷன் வந்துட்டு பிரைமரி பிராங்கை, பிராங்கஸ் இல்ல மெயின் பிராங்கஸ், எப்படி வேணாலும் வந்துட்டு நீங்க சொல்லலாம். அதுல இருந்து பிரியிற பார்ட் தான் வந்துட்டு லோபர் பிராங்கஸ் அப்படின்னுட்டு சொல்றோம். அப்புறம் அதுல இருந்து வந்துட்டு பிராங்கை வந்துட்டு பிரியும். அதை வந்து செக்மெண்டல் பிராங்கஸ் அப்படின்னுட்டு சொல்றாங்க. But every bronchi, bronchiole, I already said about the hilum. அந்த ஹைலம் ரூட் வழியா தான் இந்த பிராங்கையும் வந்துட்டு என்டர் ஆகுது. இங்க இதோ மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. Each bronchus enter the root of the lung, passing through the hilum inside the lung. They divided and form the lobar bronchi, one supplying each lobe. இங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. வெறும் ட்ரக்கியா மட்டும் தனியா எடுத்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல வந்துட்டு ட்ரக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அது ட்ரக்கியானா என்ன, அது எங்க இருக்கு, அதுல இருந்து என்னென்ன பிரிஞ்சிருக்கு, அது ஃபுல்லா வந்துட்டு அனாட்டமில வந்துட்டு எழுதணும். அதனோட பார்ட்ஸ் என்ன எல்லாம் டிரா பண்ணி காமிக்கலாம். லாரிங்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாய்ஸ் பாக்ஸ். இது வந்து ஒரு வைவா கொஸ்டின். அதுக்கப்புறம் ட்ரக்கியா, இது ரெண்டும் வந்துட்டு பிரைமரி பிராங்கை இல்ல பிரைமரி பிராங்கஸ் இல்ல மெயின் பிராங்கை, எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரியறது வந்து செகண்டரி பிராங்கை நீங்க மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்புறம் அதுல இருந்து பிரியறது வந்து டெர்ஷரி பிராங்கை, அதுக்கப்புறம் பிராங்கியோல்ஸ், அதுக்கப்புறமா இட் எண்ட்ஸ் டு த alveoli. These alveoli usually வந்துட்டு gas exchange taken place in the which place அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன கொஸ்டின் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்வியோலை தான் ஆக்சுவலா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. திஸ் இஸ் ஆல்வியோலை. இந்த பிராங்கியோல்ஸ் இது எண்ட் பார்ட்ல தான் வந்துட்டு ஆல்வியோலை இருக்கு. இது வந்து லுக்ஸ் லைக் ட்ரீ மாதிரி இருக்கிறதுனால இது பிராங்கியல் ட்ரீ அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாஸ்குலேச்சர், அதாவது வாஸ்குலர் சப்ளை. பிளட் சப்ளை வந்து லங்ஸ்க்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரி வழியாகவும் பல்மனரி வெயின் வழியாகவும். பட் இந்த பல்மனரி ஆர்ட்ரி பல்மனரி வெயின் சப்ளை வந்து அடிக்குவேட்டா வந்துட்டு இல்லை இந்த லங்ஸ் வந்து இயங்குறதுக்கு. அதனால பிரேக்கியல் ஆர்ட்ரிஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா பிளட் சப்ளை வந்துட்டு வருது. பட் இது எல்லா பிளட் சப்ளையுமே வந்துட்டு எது வழியா வருது அப்படின்னா அந்த லங் ரூட் அண்ட் ஹைலம் அந்த வழியா தான் வந்துட்டு வெளியில வருது. ஈவன் வந்து நர்வ் சப்ளையும் வந்துட்டு அது வழியா தான் வந்துட்டு வெளியில வருது. பல்மனரி ஆர்ட்ரி வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு வருது. பல்மனரி வெயின் வந்து ஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸ்ல இருந்து கேரி பண்ணிட்டு வருது. இது வந்து பியூரிஃபிகேஷன் லங்ஸ் உள்ளார நடக்குது. பட் லங்ஸ் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு, அது இயங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிட்டிவ் சப்ளை வந்து தேவைப்படுது. அது வந்து எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராங்கியல் ஆர்ட்ரிஸ் தான் வந்துட்டு கொடுக்குது. எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டிசெண்டிங் ஐட்டம். அசெண்டிங் ஐட்டம் டிசெண்டிங் ஐட்டம் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. அது சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு புரியும். தென் இந்த பிராங்கியல் வெயின் வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்துட்டு கேரி பண்ணிட்டு வெளியில வருது. நெக்ஸ்ட் நர்வ் சப்ளை. லங்ஸ்க்கு வந்துட்டு எந்த நர்வ் சப்ளை வந்து சப்ளை ஆகுது, அப்படி எந்த நர்வ் வந்து சப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். நர்வஸ் சிஸ்டமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ணணுமோ இல்லை ஏதாச்சும் வந்துட்டு ஒரு பெயினை வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டக்ட் பண்ற வேலையை தான் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் பண்ணுது. நர்வஸ் சிஸ்டம் படிக்கிறப்ப நான் வந்து டீட்டெயிலாக சொல்றேன். பட் இந்த லங்ஸ்க்கு வந்து எந்த நர்வ் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ். அதாவது நர்வஸ் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் இருக்கு, 2 பார்ட் இருக்கு, பாராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ். இதுல வந்து லங்ஸ்க்கு வந்துட்டு இது ரெண்டுமே எல்லா ஆர்கனுக்குமே எல்லா நர்வ்ஸுமே வந்துட்டு சப்ளை ஆகும். பாராசிம்பத்தட்டிக் ஃப்ரம் த பாராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டுத்துல இருந்துமே வந்துட்டு நர்வ்ஸ் வந்து சப்ளை ஆகும். ஹியர் எதுல லங்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பல்மனரி பிளெக்ஸஸ் அந்த நர்வ் வில் சப்ளை டு த லங்ஸ். ஹியர் தி ஹவ் மென்ஷன் த பல்மனரி பிளெக்ஸஸ். இது வந்து ட்ரக்கியால இருந்து மெயின் பிராங்கை வந்துட்டு பெருசா இருக்குது. அதுக்கு மேல கொடி மாதிரி படர்ந்துருக்கு பாருங்க, இதுதான் வந்துட்டு பல்மனரி பிளெக்ஸஸ் அப்படின்னு. பிளெக்ஸஸ்னா வந்துட்டு பஞ்ச் ஆஃப்
நர்வ்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுதான் பிளக்ஸஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஆன்டீரியரா இருக்கிறதுனால ஆன்டீரியர் பல்மனரி பிளக்ஸஸ், இதுக்கு கீழே இருக்கிறதுனால போஸ்டீரியர் பல்மனரி பிளக்ஸஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வேகஸ் நர்வ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராங்கியல் கிளாண்டோட செக்ரேஷனை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி செக்ரேட் பண்ண வைக்குது. அகெயின் இட் வில் கண்ட்ராக்ட் த பிராங்கியல் ஸ்மூத் மசில் அண்ட் ரிலாக்ஸேஷன், அதாவது டைலட்டேஷன் ஆஃப் த பல்மனரி வெசல்ஸ் இது வந்துட்டு பண்ணுது இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல. சிம்பத்தட்டிக்ல வந்துட்டு அதே பிராங்கியல் ஸ்மூத் மசில் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்துட்டு பண்ணுது, அதாவது ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி பிராங்கியல் ஸ்மூத் மசில் அண்ட் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பல்மனரி வெசல்ஸ் வந்துட்டு பண்ணுது. Then visceral afferentல வந்து if any pain, if we feel how it is conducting means this sensory ganglion to conduct the pain to the brain, conduct the pain impulses to the sensory ganglion of the vagus nerve, this will conduct to the brain. Then அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணும். எந்த நர்வ் வந்து சப்ளை ஆகுது லங்ஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வேகஸ் நர்வ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்துட்டு போகலாம். இதுல வந்து என்ன நடக்குது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு இது இம்யூன் சிஸ்டம்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து அதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸின்ஸையும் செல்லுல இருக்க டாக்ஸின்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ற வேலை தான் வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தோட வேலை. இதுல வந்து சூப்பர்ஃபிஷியல் டீப் வந்துட்டு 2 இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்க வந்துட்டு பல்மனரி பிளக்ஸஸ்ன்ற மாதிரி இங்க வந்துட்டு 2 லிம்ஃபாட்டிக் பிளக்ஸஸ் வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் 2ஆ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. both these plexus empty into the tracheobronchial nodes located around the bifurcation of the trachea and the main bronchi. see இங்க வந்துட்டு tracheobronchial nodes இதோ காமிச்சிருக்காங்க பாருங்க, இந்த ட்ரக்கியா கிட்ட வந்துட்டு இருக்கும். from these nodes this lymphatic drainage system is working. இந்த பிஃபர்கேஷன் தான் வந்துட்டு இந்த ட்ரக்கியா பிராங்கை 2 மெயின் பிராங்கை பிரியறதுக்கு நடுவுல இந்த இருக்கிற பார்ட் தான் வந்துட்டு பிஃபர்கேஷன் அப்படி சொல்லுவாங்க. இங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து tracheobronchial nodes வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. from here all the lymphatic drainage system is working. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது anatomy of the lungs, அதாவது லங்ஸ் வந்து எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அதுல எத்தனை ஃபோல்டு லங்ஸ்ல எத்தனை லோப்ஸ் இருக்கு, எத்தனை ஃபிஷர்ஸ் இருக்கு, தென் அப்டாமினல் கேவிட்டினா என்ன, தொராசிக் கேவிட்டினா என்ன, இதுக்கு என்ன பிளட் சப்ளை ஆகுது, என்ன நர்வ் சப்ளை ஆகுது, எந்தெந்த நர்வ்ஸ் வந்து சப்ளை பண்ணுது, எப்படி லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகுது, பிராங்கைனா என்ன, பிராங்கியோல்னா என்ன, ஆல்வியோலைனா என்ன, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்க நடக்குது அப்படின்றது தான் வந்துட்டு இதுல பார்த்தோம். ஸோ திஸ் ஒன்லி ஃபார் த அனாட்டமி. ஓகேங்களா. ஃபிசியாலஜியில் வந்துட்டு நம்ம கேஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன நடக்குது, எப்படி லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அனாட்டமி வந்துட்டு நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. ராஸ் அண்ட் வில்சன் புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.